இன்ஜெக்ட் பண்ணியாச்சு, உள்ளுக்கு வந்துட்டான். இப்போவும் ஒரு பயணம் செய்கிறோம்னு சொன்னால் சந்தோஷமாக இருக்கு. இங்கே அந்த வெளிக்கிடைகள் அங்கே அந்த விரைகளும் கொஞ்சம் சோகமாக இருக்கும். அப்படியே இந்த சுற்றி எடுத்து காட்டுறான்னா இதில் தண்ணி அடிக்கிறாங்க. ஐயோ பயப்படாங்க எடுத்து இதை பாருங்க, அந்த கடுதாசி பூ நல்ல இடத்துல நிற்கிறேன். வெய்ய கொளுத்துது. நாங்கள் ஸ்ரீலங்கா போக தேவையில்லை. கூடிங் கிளாஸ் போட்டாச்சு, தொப்பி போட்டாச்சு, வெயில கண்டாச்சு. குட் மார்னிங். எங்கே என்னோட துணையா தெரியல. சூப்பர். ஒரு சின்ன சின்ன வழக்கங்கள்லாம் இருக்குது பாருங்க. குட் மார்னிங் உறவுகளே. இப்பொழுது அதிகாலை 4 மணி. நாங்கள் இப்பொழுது நோர்வே ஓஸ்லோ விமான நிலையத்தை நோக்கி டாக்ஸியில் பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம். மிக அழகான ஒரு நாட்டுக்கு நீண்ட பயணத்தை மேற்கொள்ள போகின்றோம். சுமார் 4 மணி நேர விமான பயணம் உறவுகளே. அந்த இடம் ஆண்டுதோறும் பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து அந்த இடத்தை பார்த்து மகிழ்ந்து வீடு திரும்புவார்கள். நானும் அந்த இடத்துக்கு தான் பயணம் செய்கின்றேன். 8 நாள் அங்கே தங்கி நின்று நல்ல நல்ல இடங்கள் எல்லாத்தையும் காணொலியில் பதிவு செய்து தொடர்ந்து இந்த நோர்வேரங்கன் யூடியூப்பில் நான் தரப்போகிறேன். இது ஒரு பயண வீடியோ. தொடர்ந்து பல எபிசோட் வரும், பாருங்கள் உறவுகளே. இப்பொழுது நான் ஓஸ்லோ விமான நிலையத்துக்குள் வந்துவிட்டேன். இங்கே பார்த்தால் மக்கள் அங்கேயும் இங்கேயும் சுறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் இங்கே வந்து அந்த இன்செக்க்கு தானே அந்த இடத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். அந்த இன்சைக்கெல்லாம் முடித்த பின்பு தான் எங்களுக்கு ஒரு மன நிம்மதியாக இருக்கும். எப்பொழுதும் விமான நிலையத்துக்கு 2 மணி நேரத்தால் முன்பு வருவது நல்லது உறவுகளே. இன்செக்ட் பண்ணியாச்சு, உள்ளுக்கு வந்துட்டான். நீங்கால டச் ஃப்ரீயில் போய் கொஞ்சம் பொருட்களையும் பார்த்துக்கொண்டு அங்கே ஒரு தேநீர் கடை இருக்குது. அதுலேயும் இந்த காஃபி குடிச்சிட்டு, அதாவது நோர்வே காஃபி, பிளாக் காஃபி, அமெரிக்கன் காஃபின்னு சொல்லுவோம், குடிச்சிட்டு அப்படியே அந்த டைமுக்கு எங்களுடைய கேரள வேணிக்க சரியா உறவுகளே. தொடர்ந்து பாருங்கள். 8 நாள் இந்த பயணம் நல்ல நல்ல வீடியோக்கெல்லாம் போடுவேன்னா சூப்பராக இல்லைவா. இந்த பெரிய திரையில் எங்களுடைய பிளேன் நம்பர், எங்களுடைய கேட் நம்பர், என்ன டைமுக்கு பிளேன் வலிக்கிறதுன்னு அதை அவதானிக்க வேண்டும். உள்ளுக்கு போகும் முதல் உறவுகளே. இங்கே பாருங்க, டாக்ஸ் ஃப்ரீ. இங்கே போய் சில பொருட்களை பார்த்துட்டு அப்படியே எங்களுடைய கேட்டுக்கு போக வேண்டியாங்க உறவுகளே. முதல் போனோன்னா எங்களுடைய நோர்வேஜனுடைய பால் சுக்லாருன்னு சொல்லுவோம், அதாவது மேல்க்கு சுக்லாருன்னு சொல்லுவோம். காஃபியோட குடிக்க நல்லா இருக்கும் உறவுகளே. இங்கே பார்த்தால் உங்களுக்கு நான் வெயில் நாளுக்கு போனால் இது பூசணும் எங்களுக்கு. அப்போ தேகம் வந்து வெயில் பிடிச்சி அந்த எங்களுடைய தோலை பழுதாக்கிற முறையில் இந்த இந்த இப்படியான அது பவர் உள்ளது நாங்கள் வண்டி போடணுமா. அப்படியே சுற்றி எடுக்கிறோம் பாருங்க, சூப்பராக இல்லைவா. மக்கள் சுறுசுறுப்பாக எங்களோட பயணத்தை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவரோடு சேர்ந்து நானும் பயணித்து கொண்டிருக்கிறேன் உறவுகளே. நீங்கள் ஏர்போர்ட்டுகளை கவனிச்சிருப்பீர்கள். நாங்கள் டோய் வாய்க்கு எடுக்க போனால் அதில் 1 கிலோ 2 கிலோன்றெல்லாம் இருக்கும், அரை கிலோன்ற இருக்கும், பார்த்துருப்பீங்கள் உறவுகளே. ஆனால் எங்களுக்கு சின்ன வாய்க்கு தான் வேணும். ஆனால் அவங்கள பெருசு பெருசாக இருப்பாங்க. இங்கே பாருங்கள், நல்ல சென்று போதெல்லாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் பெரிய மலி வண்டி இல்லைங்க. பார்த்தீங்களா, இந்த சென்று போதெல்லாம் 1199 ரூபா, நோர்வேஜன் குரோனர். அப்படியே சுற்றி எடுத்து காட்டுறோம் பாருங்களா. விதவிதமான பாயினெல்லாம் இந்த சைடில் அடிக்கிறார்கள். இவர் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், ஒரு பாடகர். சூப்பராக இல்லைவா. என்னென்னு சொன்னால், இப்போ வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே சாப்பிட்ற வசதி இருக்குது. அதாவது காசு கட்டாமல் ஆசைகளை சாப்பிடலாம். அது எப்படின்னு சொன்னால் போக சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் சாப்பிட போகிறேன் பாருங்கள். இது எங்கேன்னு சொன்னால் இந்த பேரை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். இது ஒரு எங்களுடைய அந்த பணம் வந்து விழுது எங்களுடைய பேங்க் இருக்குது தானே, அது மூலமாக தான் இந்த ஒழுங்கு எங்களுக்கு செய்து தந்திருக்கிறார்கள். அதாவது கிரெடிட் கார்டு மூலமாக. ஆனால் எந்த ஒரு காசும் காட்டுறதில்லை. ஓகே, வருஷத்தில் கொஞ்சம் காசு கட்டணும், அவ்வளோதான். எல்லா ஏர்போர்ட்லேயும் சாப்பிட்லாம். ஸோ அப்படியே பார்த்தா இப்படிலாம் அதில் கிடக்குது ஓஸ்லோ லோன்ஸ் அப்படியே போய்
போய்க்குள்ள இங்கே இஞ்சாலையும் காட்டுறோம் பாருங்கள். மக்கள் பயணறது போய் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இந்த சைட்லேயும் பாருங்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். இதுக்குள்ளே எப்படியோ போய் இந்த பேரை பாருங்கள், எப்படியோ போய் உள்ளுக்கு போவோம். சூப்பர். என்னுடைய மனைவியார் தனக்கு பிடித்த உணவை எடுத்துக்கொண்டு இருக்கிறார். உணவுகளை அங்கே பாருங்கள், எல்லா உணவும் காலை உணவு தான் இது. இங்கே பாருங்கள் பானெல்லாம் இருக்கின்றன. அப்படியே சுற்றி எங்களுக்கு பிடிச்சதை எடுத்து சாப்பிட வேண்டியதான். இப்போ இதுக்குள்ளே வந்து சாப்பிடலாம் எடுத்துட்டேன். நான் என்ன சாப்பிட போகிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். ஓகே, இப்போ இது மார்னிங்கு விடியப்புறம் 5 மணி. இங்கே பாருங்கள் லைட்டான ஒரு இறைச்சி முட்டைகள் அப்படியாண்டு பான் அங்கால இது காஃபி யூஸ்ன்னு சொல்லி அங்கே என்னுடைய துணைவியார் இருக்கிறார். இப்போ சாப்பிட போகிறோம். இன்னொரு மலத்தியால் தான் கிடக்குது எங்களுடைய பிளேன் விளைக்கிறதுக்கு. போக எல்லாம் எடுத்து சொல்கிறோம். ஓகே, சூப்பர் இல்லைவா? எப்பொழுதும் நாங்கள் ஒரு நாட்டுக்கு பயணம் செய்வதாக இருந்தால் குறைந்த விலையைத்தான் நாங்கள் பார்ப்போம். ஆனால் நிச்சயமாக நீங்களும் இந்த நாட்டுக்கு முயற்சி செய்யுங்கள். குறைந்த விலைக்கு போகலாம். போக எல்லா விவரமும் சொல்லுவேன். கூடுதலாக ஆசியன் நாடுகளுக்கு பயணம் செய்கிறதா இருந்தால் இந்த செக்கிங்கை முடிக்கணும். அதாவது வந்து பாஸ்போர்ட் செக்கிங் இருக்குது. வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் நூறையரங்கன். இங்கேருந்து நான் துருக்கியா அந்தானியா அந்த இடத்துக்கு போக போகிறேன். என்னோட நீங்களும் பயணம் செய்ய போகிறீங்க. அங்கேயே நல்ல அழகான இடங்கள் எல்லாத்தையும் நான் படம் பிடிச்சி என்னுடைய காணொளியில் தர போகிறேன். முழுமையாக பாருங்கள். 8 நாள் அங்கே தாங்கி நின்று நல்ல டூரிசமோட ஹோட்டல்கள், சாப்பாடுகள், போட்டு எல்லாம் கணக்கில் அங்கே இருக்குது. அது எல்லாத்தையும் என்னுடைய காணொலியாக போகிறேன். இப்போ தான் என்னுடைய காணொலி பார்க்குற உறவுகளாக இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வெல்வெட்டை பார்த்தீங்கள். நான் போகிற வீடியோ உங்கள் வீடு அடி வரும். எல்லோரும் முழுமையாக பாருங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இப்போ வீடியோவில் போகும். கூட்டமாக போகிறோம் பிளேன் ஏறுறதுக்கு. ஏதோ பாருங்கள், பிளேன் ஒன்று தெரியுது, வெளியாத மலை. சூப்பராக இல்லைவா? இதான் பிளேன். நோராஜன், குட் மார்னிங். இந்த பிளேன்லாம் போகிற போகிறோம் உறவுகளே. இதுதான் ஓஸ்லோ விமான நிலையம், ஏர்போர்ட். இப்போ நான் இந்த பிளேனில் விளையாடுங்க கால் வைக்க போகிறேன்னா எங்கே துருக்கியாக அந்தானியாக போகிறேன், பயணம் செய்கிறேன். சூப்பர். ஹை பேபி, ஹை. ஸோ எப்போவும் ஒரு பயணம் செய்கிறோன்னு சொன்னால் சந்தோஷமாக இருக்கும். இங்கே அந்த விழி கிடைக்கல, அங்கே அந்த விரைகளும் கொஞ்சம் சோகமாக இருக்கும். அப்படியே இல்லை, பார்ப்போம் என்ன மாதிரி இந்த பயணம் அமையுதுன்னா. சூப்பராக இல்லைவா? சூப்பராக சுற்றி எடுத்து காட்டுறேன் பாருங்க எங்களுடைய ஓஸ்லோ விமான நிலையத்தை. சூப்பராக இல்லைவா? எவ்வளோ கால் வைக்க போகிறேன்னா இப்போ நாங்கள் எங்களோட சீட்டை தேடி பிடிக்கணும். 14 இப்படி இப்போ மெல்லமாக பிளேன் ஓடிக்கொண்டிருக்குது. மேலே உடம்பையில் பெலட்டெல்லாம் போட்டாச்சு. அது முக்கியம். நீங்களும் தான் பிளேனில் பயணம் செய்யும்போது உறவுகளே, பிளேன் இப்பொழுது ஆகாயத்தில் பறந்து கொண்டு இருக்குது. பாருங்கள் உறவுகளை, நான் சென்ட்ரலில் இருக்கிறபடியாக வடிவாக தெரியவில்லை. உறவுகளை பாருங்கள், அந்த பூமி அழகாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு மணத்தியாலும் பிளேன் பயணம் செய்து விடுது. பார்த்தா எதுவும் தின்ன வேணுமெண்டாக்காண்டி பிளேனுக்குள்ளேயே இது விற்றார்கள். அப்போ நான் ஒரு தண்ணி போத்தோடும் பெக்ஸியும் ஒரு பொத்தேத்த சிப்ஸும் வேண்டி நானும் என் துணைவியாரும் சாப்பிட்டு கொண்டு பயணித்து கொண்டு இருக்கிறோம் உறவுகளே. இங்கே பாருங்கள், அவள் பாட்டு கேட்டுக்கொண்டு அமைதியாக இருக்கிறான் உறவுகளே. இப்பொழுது அந்தானியா விமான நிலையத்தில் விமானம் தரையிறங்க போகிறது. இதில் இருந்து 2 மணித்தியாலும் நாங்கள் வேனில் அலானியாண்ட இடத்துக்கு பயணம் செய்ய வேண்டும். எல்லா ஒழுங்கும் செய்து கொடுத்தான் நான் உறவுகளே. இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நாங்கள் வெளியாலை இறங்க போகின்றோம். பாருங்கள்,
எல்லாம் மக்களை இறக்கி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ இதில் ஒரு பாஸ்போர்ட் கண்ட்ரோல் இருக்குது. இந்த கண்ட்ரோலை முடித்தவுடன் நாங்கள் வழியால் போகணும். இங்கே அதே வழியால் வரோம். இங்கேயும் டேக்ஸ் பொறியெல்லாம் எல்லா மதுபானங்கள் மற்ற சிகரெட்டு இனிப்பு வகைகள் எல்லாம் வெளியிறங்கும் போதும் பெருவாரியாக எல்லா இடமும் குவிச்சு விட்டிருக்கிறார்கள். அன்பு உறவுகளே, இதுதான் அந்தாலியா விமான நிலையம். இங்கே பெரும்பாலும் ஒரு ஆண்டுக்கு பெருவாரியான டூரிஸ்ட் வந்து போவார்கள். பெரும்பாலும் நோர்வேலேருந்து இங்கே கூடுதலாக இங்கே வருவார்கள். இங்கே வீடெல்லாம் வேண்டி வச்சுக்கிறார்கள் இங்கே உள்ள நோர்வேச்சு மக்கள். எங்களுடைய புலம்பெயர் தமிழர்களும் இங்கே வீடு வேண்டி வச்சுக்கிறார்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன். உறவுகளை இங்கே பாருங்கள். இப்போ நான் லக்கேஜ் எடுக்கிற இடத்தை தான் போய்கொண்டு இருக்கிறேன். பாருங்கள் அன்புறவுகள், பாருங்கள் அந்த பொத்துன்னு விழுந்தோன்று இருக்குது. சூப்பராக இல்லைவா லக்கேஜை பாருங்கள். இது பாருங்கள், ஏகப்பட்டையும் எடுத்து காட்டுறோம் பாருங்கள். இது வந்து லக்கேஜ் எடுக்கிற இடம். வழியாக வாங்கி பார்த்தால் நிகழ்ச்சிக்கு அந்த டாக்ஸி பஸ்ஸு மற்றது மினி பஸ்ன்னு சொல்லி அதனுடைய கம்பெனிகள் எல்லாம் டாக்ஸி கம்பெனிகள்லாம் நீட்டுக்கு 1லேருந்து 100 வரையும் இருக்குது. நான் எனக்கு ஒரு நம்பர் இருந்தது, அந்த நம்பரை தான் தேடி கொண்டு இருக்கிறேன். அது இந்த நம்பர் உறவுகளே. நான் வந்து துருக்கி அந்தானியா ஏர்போர்ட்டில் வந்து 2 டெர்மினாலில் வந்து இறங்கினான். அதில் இருந்து எனக்கு டிக்கெட்டில் எழுதி கிடந்தது 19-20க்கு போனால் நான் புக் பண்ண பஸ்ஸு இருக்க மாட்டேன். அங்கே போனால் அந்த பஸ் போயிடுது. எப்போது நோர்வேஜன் ஏரிஞ்சில் தானே வாரது. அப்போ பிறகு நான் இங்காலே அவர் சொன்ன பிறகு நம்பர் தந்தார். அந்த நம்பருக்கு வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறான். இங்கே பாருங்க, இங்கே வந்து டூரிஸ்ட் கூடிய நாடு. கிட்டத்தட்ட இங்கே பாருங்க, இங்கே சின்ன பஸ் எல்லாம் நிற்கி பாருங்கள். சின்ன மினி பஸ் மாதிரி அங்கால பெரிய பஸ் எல்லாம் நிற்கிது. இப்போ நான் என்ன பஸ்ஸில் போகிறேன்னு எனக்கு இன்னும் தெரியாது. ஒரு கால் அவர் எனக்கு கூட்டிகிட்டு வந்து எனக்கு பக்கத்தான் நிற்கிறார். கம்பெனின்னு சொல்கிறாங்க, டாக்ஸி கம்பெனி. அந்த அவர்கள் வந்து இப்போ வேறு இடத்துக்கு மாற்றி அதிலேருந்து நான் அந்த பஸ்ஸுக்கு இப்போ இவர் தான் கூட்டிக்கொண்டு போகிறார். நல்ல பரவாயில்லை, நல்ல ஒழுங்கு வழக்காக செய்கிறார்கள். எந்த ஒரு பயமும் இல்லை. நான் போக பார்ப்போம். பெரும்பாலும் நான் பஸ்ஸெலாம் பிரயாணம் செய்வேன். இங்கே இந்த வெயில் சும்மா கொளுத்து இப்போ நோரையிலேருந்து வரைக்கும் மழையும் காற்றுமா இருந்தது. இங்கே வந்த உடனே கிட்டத்தட்ட 28-30 கிராடர்கிட்ட இருக்குது. அப்புறவளே உண்மையாக சொல்கிறேன், வெயில் சும்மா கொளுத்து. இவ்வளவு டூரிஸ்ட் இந்த நாட்டுக்கு வராங்களா? இவ்வளவு டாக்ஸி, இவ்வளோ பஸ், இவ்வளோ மினி பஸ், அப்படி இப்படின்னு பெருவாரியாக நிற்கிது. நான் பார்த்தேன் புது சோஸ் மினி பஸ் இல்லாட்டி பஸ் இருக்குன்னு பார்த்தா இப்படி ஒரு மெசேரஸ் கிடச்சிருக்கு எங்களுக்கு. பரவாயில்லை, கொண்டே விடுவாங்களாண்ணே. ஓகே, சுற்றி எடுத்து காட்டுறான்னா இப்போ இந்த வேன் தான் புக் பண்ணிடுறேன். இந்த பெரிய வேனில் நானும் என் துணை யாரும் தான் பிரயாணம் செய்ய போகிறோம் போலாக்குது. பாருங்கள். குட் மார்னிங். எங்கே என்னோடய துணைவியா தெரியல. சூப்பரா வெயில் குளத்துது. இங்கே பாருங்க, வேறு ஒரு திறமையில் நாங்கள் 2 பேரும் தான் பிரயாணம் செய்ய போகிறோம். டிரைவர் அங்கேயுமே ஓடுபடுத்துகிறார். கொஞ்சம் பேர் ஏற்றலாம் வேண்டால் அது ஒரு தரம் ஏறுறாங்களே இல்லை, ரேட்டு கொஞ்சம் கூடன்னு சொல்கிறேன். நான் அங்கே புக் பண்ணி விடுவேன். அந்தபடியால் என்னுடைய நான் புக் பண்ணின அந்த ஸ்கூல் பக்கத்து அந்த ரைஸ் பியூரோ இருக்குது தானே, அங்கே புக் பண்ணின இந்தபடியாக பிரச்சனை இல்லை. ஓகே, தொடர்ந்து வாருங்கள். நாங்கள் 2 மணித்தியால பயணமாக இங்கே இருந்து இந்த ஏர்போர்ட்டில் இருந்து அந்தானியாவில் இருந்து நான் போகிற ஆசியன் ஹோட்டல்னு சொல்கிறோம். அந்த ஹோட்டலுக்கு 2 மணித்தியாலம் பிடிக்க போகுது. பார்ப்போம் எத்தனை பேர் வரியிலேருந்து வெறும் பேனாக தான் இருக்குது. பார்ப்போம். ஓகே, பிரச்சனை இல்லை. 2 பேரும் ஜாலியாக பெரிய வாட்ட போகலாம். விமான நிலையத்திலிருந்து
ஹோட்டலில் நோக்கி போயிட்டு வந்துருக்கோம். அப்புறம் கண்ணாடியில் கிட்ட இருக்குது, ஒரு ஆள் ஏறி இருக்குது. நாங்கள் வந்து ஒரு ஆள் அங்கே போக ஏறினியோ தெரியாது, பார்ப்போம். போகும்போது பாருங்கள், அந்த அழகான மலையெல்லாம் தெரியுது. நான் நினச்சேன் நோர்வேலாம் மலை இருக்குன்னு பார்த்தா இங்கே துருக்கியா அந்தானியாவிலையும் மலை இருக்குது. உறவுகளே பாருங்கள். கிடைக்கல அவ்வளோ நிற்பாரு நினைக்கிறேன், சாப்பிடுவோம் நினைக்கிறேன். பெரும்பாலும் இந்த அந்த இடத்தையும் உங்களுக்கு எடுத்து காட்டுவோம்னா டிரைவர் சொன்னார், இனி வேறும் தேநீர் கடையில் நிப்பாட்டணுண்டு, கூடுதலாக நிப்பாட்டுவாங்க. இவர்களுக்கும் அந்த கொமிஷன் இருக்குத்தானே, எப்படி நின்று நாங்கள் சாப்பிட்டு போனால் அந்த கடைக்கு வருமானம் இருக்குதானே. உறவுகளே பாருங்கள், ஒரு பெட்ரோல் சைடில் நின்று இதில் வந்து ஒரு கேபாபு, துருக்கிஸ் கேபாபு சாப்பிட போகிறோமா. சூப்பராக இல்லைவா? தம்பி டே கொண்டாடுறான் பாருங்க. இதுதான் துருக்கிஸ் டே. குட் மார்னிங். இதை பாருங்க, சூப்பராக இல்லைவா? அப்போ நீங்களே வெயிட் பண்ணுறீங்க. கேபாபா இப்போ உங்களுக்கு துருக்கிஸ் கேபாப் பிடிக்குமாக்குமா? ஓகே ஓகே, சூப்பராக. இஞ்சால பார்த்தால் துருக்கியாக, இங்கால பார்த்தால் விவசாயம் செய்கிறார்களா. பாருங்களேன், டிராக்டர்லாம் அவ்வளவு இதுக்கு உள்ளேயெல்லாம் யூல்பார் அப்படியான கீரைகள் அப்படி வளர்க்குறாரோட இங்கே தண்ணி அடிக்கிறாங்க. ஐயோ பயப்படஞ்செடுத்து. இது பாருங்க, இந்த கடுதாசி பூ. இந்த பூவை பாருங்களா, சூப்பராக இல்லைவா? நல்ல இடத்துல நிற்கிறேன், வெய்ய கொளுத்துது. நாங்கள் ஸ்ரீலங்கா போக தேவையில் 4:30 மணி இருந்தானே இங்கே வந்து வெயில காஞ்சி போட்டு போகலாம், நேரம் கிடைக்கிற நேரத்துலையா. சூப்பர் தான். நான் இப்போ கேபாப்புக்கு ஓட பண்ணி போட்டிருக்கிறேன். கேபாப்புக்கு இப்போ நான் செல்லுது பாருங்கள். ரோட்ல கேபாபு, துருக்கிஸ் கேபாபு. ரைஸ் மார்னிங். சாப்பிட்டு சொல்கிறேன், அப்படி இருக்காண்டா. சூப்பராக தான் இருக்கும். அந்த வெங்காயம் அந்த வாசம் இல்லாமல் ஆகுது. ஓகே, அந்தானியாவிலிருந்து அலானியாவுக்கு போகும் பாதையில் 2 சைடிலும் கொட்டலால் நிரம்பி இருக்கிறது. அதை விட விவசாய நிலங்கள் பாருங்கள், அழகான கொட்டல். அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண் குளிர்ச்சியாக இருக்குது உறவுகளே. கூலிங் கிளாஸ் போட்டாச்சு, தொப்பி போட்டாச்சு, வெயில கண்டாச்சு. என்னன்னு சொன்னால் அலானியாவுக்கு வந்துட்டேன். பாருங்கள், இதான் அந்த ஹோட்டல். சூப்பராக இல்லைவா? ஆஷி என்பி செத்தி பீச் ஹோட்டல். சூப்பர். அந்தானியா விமான நிலையத்திலிருந்து அலானியாவுக்கு வந்து சேர்ந்துட்டேன். அப்புறம் இங்கே இது பீச்சு, இது நான் தங்க போகும் ஹோட்டல். பாருங்கள், இந்த ஹோட்டல்லாம் நிற்க போகிறேன். அழகான இடங்களை நான் உங்களுக்கு இந்த 8 நாளில் இங்கே நிற்பேன். உங்களுக்கு படம் பிடிச்சி என்னுடைய காணொலியில் தர போகிறேன். பாருங்கள், இப்போ ஹோட்டலுக்குள்ளே போக போகிறேன்னா சூப்பராக இல்லைவா? வரைஞ்சா இவ தான் அவள். இது எங்கட மோட்டர் சைக்கிள் இல்லை, ஆனால் இதுதான் ஹோட்டல். ஹோட்டலுக்குள்ளே போக போகிறோமா, பார்ப்போமா? வா, சூப்பர். பார்க்க இப்படி தான் கிடக்குது. உள்ளுக்கெல்லாம் விளையாட்டு வளர்றது. இதில் கவனமாக பாலிக்க விழுந்து போவோம். கவனமாக அப்படி போவோம். பழக்கம் கவனமா. சூப்பர். இப்படி தான் இருக்கு ஹோட்டல் உள்ளது. பெயிண்ட் ஷேக்கெல்லாம் பண்ணியாச்சு, எல்லாம் முடிஞ்சது. பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்துட்டேன், காப்பி பண்ணினேன். இப்போ கையில் ஒன்று காட்டியிருக்கிறேன். அதன் அர்த்தம் இங்கே இது எப்படி காட்டியிருந்தால் இந்த ஹோட்டலில் காலம் பின்னேரம் மத்தியானம் ஃப்ரீ சாப்பாடு இப்படி எடுத்து சாப்பிடலாமா. இப்போ ஹோட்டலுக்கு மூவ் போகிறோம், போவோமா, பார்ப்போம் என்னோட சேர்ந்து. வா, ரூமுக்கு வந்துட்டோம். மேலுக்கு போய் கீழுக்கு போய் வந்து கடைசியாக ரூமாக பிடிச்சிட்டோம். இதான் நான் இப்போ தங்க போகிற ரூம். ஓகே, இப்போ என்னென்னு சொன்னால் இந்த காட்டை இங்கே அடித்து ரூமை திறக்க போகிறேன். ஸோ என்ன பார்க்க குழந்தை பிள்ளைகள காட்டில் மேலே தெரியுது. இப்படி தான் இருக்குதா, பெருசாக தரமாண்டி இல்லை. துருக்கியக்காரர் அப்படி தானே, கவனமாக இருக்கணும். பாப்பா இஞ்சால் என்ன இருக்காண்டு எல்லாம் திறந்து.
ஒன்றுமே இல்லை. இந்த அடுத்த வீடு தான் தெரியுது. பார்த்தால் இப்படி தான் இருக்குது அங்கே ஊர் மாதிரி. இங்கே அதில் தெரியுது பீச்சு. ஆனால் நான் எதிர்பார்த்த மாதிரி இந்த ஹோட்டல் எனக்கு அமையலை. வேர்த்தொழுவுது. இப்போ எங்களுடைய பயணம் ஹோட்டலுக்கு ரூமுக்குள்ளே வந்தாச்சு. ஆனால் ரூமை வந்து பார்க்கும்போது நான் நினைச்ச மாதிரி இல்லை. சும்மா ஓகே. நான் வேறு ஹோட்டலுக்கெல்லாம் போயிருக்கிறேன், சூப்பராக இருந்தது. ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இது சரியான ஒரு சிட்டிக்கு இருக்குது. அலானியா சிட்டிக்குள்ளே இருக்குது. அப்போ சிட்டின்னு சொன்னால் கொஞ்சம் இதையும் பார்க்க தான் வேணும், எல்லா வசதிகளையும் பார்க்க தான் வேணும். பக்கத்து பீச்சு, அதை விட கடைகள் எல்லாம் இருக்குது, பஸ்ஸுகள் மற்றது இதோடு மடுக்க தேவையில்லை தானே. அப்போ அதால் கொஞ்சம் விட்டு முட்டாக இருக்குது. ஆனால் ஓகே, நான் நினச்சேன் கடற்கரை பக்கம் தருவாங்கள், நான் பரவாயில்லை. நாங்கள் ரூமுக்குள்ளே வந்து பகல் நேரத்தில் நிற்க மாட்டோம், இரவிலான ஓகே. ஆனால் பெட்ரோடெல்லாம் சூப்பராக இருக்குது. எங்கள் உறவுகளே எல்லாம் குளிக்கிற ஆக்கள் எல்லாம் சூப்பராக இல்லைவா? 4 பேர் குளிக்க போகிறேன்னா ஓகே உறவுகளே. நான் தொடர்ந்து ஒரு 7 நாள் 8 நாள் நிற்பேன். ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ நான் இந்த அழகான இடங்களை படம் பிடிச்சி ஒரு யூடியூப்பில் பதிவேற்றுவேன். நீங்கள் பாருங்கள், எனக்கு ஆதரவு தாருங்கள். இப்படியே மேலே வந்து பார்க்கும்போது அலானியானுடைய கடல் மற்றும் ரோட்டுகள் எல்லாம் அழகாக தெரிகிறது. அதுவும் தெரியுது பாருங்கள். அந்த மலை அதான் ஹசல் பெரிய கோட்டைன்னு சொல்கிறது. அந்த இடத்துக்கு போய் அந்த இடம் எல்லாத்தையும் காணொலி பதிவேன். இப்போ அடுத்தடுத்த வீடியோவில் வரும். தொடர்ந்து பாருங்கள் உறவுகளே. இது வந்து பெரிய ரோட்டு. இந்த கடல் இது நீண்ட ஒரு கடல் உறவுகளே. பாருங்கள். அடுத்தது இங்காலேயும் நல்ல நல்ல இடங்களெல்லாம் இருக்குது. இந்த ரோட்டு ஒரு இடத்துல உள்ள இடங்கள் எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்த காணொலியில் பதிவு செய்கிறேன். பாருங்களா உறவுகளே. அப்படியே இங்கால போய் பார்க்கல நீட்டுக்கும் கணக்கு ரூம் எல்லாம் இருக்குது. இது வந்து இந்த சைட்டு மேலே இங்கேருந்து கீழே ஆக்கிலேருந்து பார்ப்பார்கள். இதை பாருங்கள், பெரிய குளிக்கிற இடம் இருக்குது. இங்கே தான் அந்த சாப்பிட்ற இடமெல்லாம் இருக்குது. கீழே போய் சாப்பிட போகிறோம். பாருங்கள். இங்கே பாருங்கள், இவர் வெங்காயம் அந்த இது பச்சை மிளகாய் மற்ற தக்காளி எல்லாம் கிரில் பண்ணி கொண்டு இருக்கிறார். அங்கே கோழியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கிரில் பண்ணி இப்போ மதிய உணவுகள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த நாட்டவர்கள். இங்கே பார்க்கும்போது ஒரு ஓடை மாதிரி கிடக்குது. எங்கள் ஊர்லேயும் கொழும்பு பக்கத்தில் இருக்குது தானே. 2 சைட்டும் நல்லா அழகாக மரங்கள் எல்லாம் வச்சு நல்லா துப்பரவாக இருக்குது. மேலுக்கெல்லாம் பால்கோங்க இருக்குது. அதில் சின்ன பால்கோங்க 2 பேராக அந்த பால்கோங்கில் இருக்கலாம். 2 வெள்ளை கதரை போட்டுக்கிறார்கள். அப்படியே தொடர்ந்து கணக்க ரூம்களெல்லாம் இருக்குது கீழுக்கு மேலேக்குன்னு சொல்லி. 2 சைட்லேயும் கூடுதலாக அந்த வாழை மரங்கள்லாம் தெரியுது. நீங்களும் பாருங்கள். அந்தந்த ஒரு இடையலுக்குள்ள மரங்கள் வச்சு அழகாக துப்புரவாக வச்சுக்கிறார்கள் உறவுகளே. இரவு நேரங்களில் இந்த இடங்களெல்லாம் மக்கள் இருப்பார்கள் எதிர்பார்க்கின்றேன். பாருங்கள், அங்கே பழைய காலத்து மோட்டர் சைக்கிள் நிற்கிது. ஒரு பெரிய ஒரு வாழை மரம் நிற்கிது. அதில் வாழைக்காயம் இருக்குது. கனகாலத்து பிறகு உயிரோடு உள்ள வாழைக்காய் இங்கே தான் பார்க்குறேன் உறவுகளே. நல்ல வெயில் முறைக்குது. சூப்பர். இங்கே பாருங்கள், இது வந்து மக்கள் சாப்பிட்ற இடம், குளிக்கிற இடம். இப்போ மேலேருந்து காட்டினா இப்போ சாப்பிட்றதுக்காக எல்லோரும் இடம் பிடிச்சி கொண்டு அவர்கள் எங்களை கதறி இருக்கிறார்கள். இங்கே வந்து காலமை மத்தியானம் சாப்பிட்றோம். இங்கே பாருங்கள், சாப்பாடெல்லாம் வந்துடுது. கோழி தான் இங்கே ஸ்பெஷல். இன்றைக்காண்டி மீன் எல்லாம் பொரித்து எல்லாம் வச்சுக்கிறார்கள். இங்கே நூடுல்ஸ் இருக்குது, அதுக்கு சவுஸ் இருக்குது. இங்கே கிழங்கு பொரியல் பாருங்கள். இங்கேயும் பொட்டேத்த இருக்குது பொரிச்சபடி. அங்கே இங்கெல்லாம் இந்த கீரை சம்மந்தப்பட்டதுகள் சலாத்தில் இந்த அது யோக்கையில் செய்கிறது. அப்படி பல சாப்பாட்டு உணவெல்லாம் வச்சுக்கிறார்கள். ஒவ்வொன்றும் ஒரு ருசி தான். சாப்பிட்டு பார்ப்போம். இங்கே பனியங்களை குரோன்ஸாகலாம் வச்சுக்கிறார்கள். இங்கே கேக்குகளெல்லாம் சோடு அலங்கரித்து வச்சுக்கிறார்கள். ட்ரிக்கிஸ்க்கு கேக்குகளெல்லாம் நோர்வே ஸ்ட்ரமில் இந்த இப்படியான கேக்குகள் வேண்டலாம் ட்ரிக்கி கடையில். உறவுகளே, இங்கே பாருங்கள், எல்லாம் சூப்பராக தான் இருக்குது. மேற்கொண்டு நான் இருந்து சாப்பிட போகிறேன். இதுதான் அந்த சாப்பிட்ற இடம். பாருங்கள், மக்கள் வந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். உறவுகளே,
இங்கே பாருங்கள், இதான் நான் இன்றைக்கு எடுத்த சாப்பாடு. சோறு, மீன் கறி, அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆனால் இங்கே பாருங்க, கீரை, இது சலாத்து இங்கே மனைவியாக சாப்பிட்டு வருகிறார். குட் மார்னிங். இவர் இந்த துருக்கி உள்ளவர் என்னோட சேர்ந்து சாப்பிட்றார். நாங்கள் வெளியாலாம் இருந்து சாப்பிட்றோம். உறவுகளே, இத்துடன் அந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறேன். நாளைக்கெல்லாம் தொடர்ந்து வீடியோ வரும். இந்த அலானியை சுற்றி அழகான இடங்கள் எல்லாத்தையும் என்னோட யூடியூப்பில் பதிவு செய்து உங்களுக்கு தரப்போகிறேன். முழுமையாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க, விளையாட்டாமத்துங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்களா. நன்றி, வணக்கம். நாளைக்கு சந்திக்கிறேன்.